இன்றைக்கி காலையில் தூங்கி எழுந்த உடனே ஹஸ்பண்டும் நானும் அலாரம் அடித்த மாதிரி ஒரே டைமில் டீ கடைக்கு போகலாமா அப்படின்னு கேட்டோம். சண்டே இல்லை சாட்டர்டே கண்டிப்பாக டீ கடையில் தான் போய் டீ குடிப்போம். காலையிலே டீலாம் குடிச்சிட்டு வீட்டுக்கு தேவையான காய்கறிலாம் வாங்கிட்டு வந்தாச்சு. இன்றைக்கி கொஞ்சம் ஹெவி பிரேக்ஃபாஸ்ட் தான். பூரி செஞ்சு முடிச்சுட்டு அதே மாதிரி மத்தியானம் 11 மணிக்கு டான்னு எனக்கு ஞாபகம் வந்துடும் மிட் மார்னிங் டீ குடிக்கணும்னு அதையும் குடிச்சாச்சு. வீட்டில் இருக்க மணி பிளான்ட் எல்லாமே சூப்பராக வளர்ந்து ரொம்பவே அழகாக இருக்குது. இதுக்கு முக்கியமான காரணம் அரிசி கழுவுற தண்ணி தான். தண்ணி நான் ரெகுலராக ஊற்றிட்டே இருந்தேன். சின்னதாக தான் இருந்துச்சு இந்த செடியில். நான் வாங்கும்போது அமேசானில் தான் ஆர்டர் பண்ணி அண்ணா வாங்கி கொடுத்தாங்க. பட் இப்போ நல்லா வளர்ந்துருச்சு, பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ லஞ்சும் ரெடி பண்ணியாச்சுங்க. லஞ்ச் ரெடி பண்ணுறத விட எனக்கு ரொம்ப கடியாக இருக்க வேலை என்ன தெரியுமா? அதை எடுத்துகிட்டு வந்து ஹாலில் வச்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு திருப்பி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் வைக்கிறது சுத்தமாக பிடிக்காது. ஆனால் வேறு வழியே இல்லைங்க, நாம தானே பண்ணி ஆகணும். ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு நல்லா தூங்கியாச்சு. தூங்கினா தானே சண்டேக்கே மரியாதை. ஸோ அப்போ தான் சண்டே மாதிரி ஒரு ஃபீலே இருக்கும். தூங்கி எழுந்து ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் சாப்பிடணும் போல் தோணிகிட்டே இருந்துச்சு. மோஸ்ட்லி எனக்குலாம் பஜ்ஜி வடை இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஆனால் இன்றைக்கி மிளகா பஜ்ஜி பண்ணியிருந்தேன், சூப்பராகவே இருந்துச்சுங்க.